ஹலோ வணக்கம். இன்னைக்கு என்ன சமைக்க போறோம் பார்த்தீங்கன்னா, முதல்ல பூண்டு இஞ்சி போட்டு நசுக்கலாம். அப்புறம் சோம்பு போட்டு நசுக்கிக்கலாம். அதுக்கு அடுத்தது மிளகு போட்டு நசுக்கிக்கலாம். நம்ம என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டு ரத்த பொரியல் தான் செய்ய போறோம். ஆட்டு ரத்த பொரியல் செய்யறதுக்கு ஆட்டோடைய ரத்தத்தை நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். மேலே குட்டி குட்டி முடி தான் இருக்கும். அதுக்கு மேலே உள்ளெல்லாம் சுத்தமாக தான் இருக்கும். அதனால 3 தண்ணி விட்டு அலசி எடுத்துக்கலாம். ரத்த பொரியல் செய்கிறது அவ்வளோ கஷ்டமான விஷயம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியான விஷயம்தான். முட்டை பொரியல் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். இப்போ வானலில் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் போட்டதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வேறு எதுவும் காரத்துக்கு ஆட் பண்ண போகிறதில்ல. அதனால் பச்சை மிளகாய் நம்ம எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ரத்தத்தில் உப்பு சேர்த்துருப்பாங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி உப்பு வெங்காயத்தில் தேவைன்றதுனால உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இஞ்சி பூண்டு நசுக்கினதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் சோம்பு சொல்லக்கூடிய அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நசுக்கி ஆட் பண்ணுறோம். அப்படியே போட்டால் அது ஸ்மெல் வராதுன்றதுனால நசுக்கி, ஏன்னா இது ரத்தன்றதுனால கொஞ்சம் நான்வெஜ் அந்த ஸ்மெல் வரக்கூடாதுன்றதுனால நம்ம நசுக்கி ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ரத்தத்தை நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்சி அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். கட்டித்தன்மை இல்லாமல் நல்லா கையை வச்சு பிசைஞ்சு கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறி ப்ரௌனாக மாறிக்கிட்டே இருக்கும். அது மாறுறப்போ கட்டி கட்டியாக மாறும். அதை உடச்சி விடுறதுக்காக கரண்டியால் குத்திக்கிட்டே இருங்க. குத்தி கலரிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் நம்ம மிளகு தூள் நசுக்கினதை ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக மிளகுத்தூள் ஆட் பண்ணி ஆகணும். நல்லா வதக்கிக்கோங்க. அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா பலன்னு உதிரியாக பார்க்குறப்பவே அந்த ஈரமாக இல்லாமல் நமக்கு ட்ரையாக இருக்கிற மாதிரி ஃபீல் வரும்ல, அந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி கொத்தி நல்லா வதக்கி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஃபினிஷ். ரத்த பொரியல் ரெடி. பாய்.